என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தோம்ல 500 ரூபாய் கொடுங்க, நாங்க 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. கேஸுடைய விஷயமே 500 ரூபா பணம் தான். 500 ரூபா பணம் கேட்கறதுல அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம். விஷயமே இதான். நான் ஒரு டாக்டரு, நான் எப்போ ஏற்பட்ட ஆள், எனக்கு எவ்வளோ பெரிய இடத்துலலாம் ஆளெல்லாம் இருக்குது. இந்த அதிகார மமதை தான் அங்கே நடந்திருக்கு. இந்த பையன் 500 ரூபா கேட்டானா, ஏன்னா 500 ரூபா நீ கேட்குற அப்படின்னு பிரச்சனை ஆகுது. அஜித் குமாரின் காவல் மரண வழக்கில் பெரும் திருப்பமாக புகார் கொடுத்த நிகிதா என்பவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாக பரபரப்பு தகவல்களை கூறியுள்ளார் வழக்கறிஞர் திரு முருகன். முன்னதாகவே அஜித்தின் மீது புகார் கொடுத்தது தாங்கள்தான் என்று பேசிய நிகிதா வீடியோ வெளியான நிலையில் இது தொடர்பான அடுக்கடுக்கான சந்தேகங்கள் எழுந்துள்ளன. என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமார் கடந்த 28ஆம் தேதி மரணமடைந்தார். இந்த விவகாரத்தில் விசாரித்த காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து வழக்கு சிபிஐ கைக்கு மாற்றப்பட்ட நிலையில் புகார் கொடுத்த நிகிதாவின் பின்புலம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் மீது பண மோசடி வழக்கு இருப்பது அம்பலமான நிலையில் அஜித் குமார் விவகாரத்தில் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறுவது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக பேசிய வழக்கறிஞர் திருமுருகன், நிகிதாவின் தாயாருக்கு சக்கர நாற்காலியை கொண்டு வரும்போது 500 ரூபாய் பணம் கேட்ட விவகாரத்தில் தான் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நான் எவ்வளவு பெரிய ஆள், என்னிடம் 500 ரூபாய் கேட்கிறாய் என்ற நிகிதாவின் அதிகார மதமைதான் இதற்கான காரணம். இவர்களுக்கு உடந்தையாக அதிகாரியின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அஜித் குமார் மீது புகார் அளித்த நிகிதா என்பவர் 10 பவுன் 15 பவுன் என்று முன்னுக்கு பின் முரணாக கூறுகிறார். 500 ரூபாய் கேட்டதற்காக பழிவாங்கும் படலமாகத்தான் இது நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நகை திருடு போனது என்றால் நகைக்கான ஆவணங்களை பெற்று விசாரணை செய்தால் பழிவாங்கும் படலமா என்பது தெரியவரும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நிகிதா பேசிய வீடியோவை கவனிக்கையில், அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்க செல்லும் போது நகையை கழட்டி காரின் பின் இருக்கையில் வைத்து விட்டோம். ஆனால் மடப்புறம் காளி அம்மாளை தரிசித்த பிறகுதான் ஸ்கேன் எடுப்பேன் என்று அம்மா சொன்னதால் அங்கு சென்றோம். ஸ்கேன் எடுக்காமல் காளியம்மாள் கோவிலுக்கு வந்து தரிசித்தோம். அப்போது அம்மாவுக்கு வீல் சேர் வாங்கிய போது காரை பார்க் செய்து தருவதாக அஜித் குமார் கூறினார். நீண்ட நேரம் கழித்துதான் சாவியை கொடுத்தார். புறப்படும் போது நகையை போட்டுக்கோங்க, எதுவுமே இல்லாம சும்மா இருக்கீங்க என்று சொல்லி நகை வைத்திருந்த பையை பார்த்தபோது நகையை காணவில்லை என்று தெரிவித்திருந்தார். அஜித் குமார் மீது தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் வீல் சேர் கொண்டு வந்ததற்காக 500 ரூபாய் கேட்டு தன்னிடம் தகராறு செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவரின் இந்த புகார் மீது சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தால் மட்டுமே உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என்ற குரல் வலுத்து வருகிறது. வணக்கம் சார். நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல வந்து இங்க மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்றதுக்காக வந்தோம். இங்க வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியா பேச முடியல, ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்க பேக்ல வச்சிருந்தோம், காரோட பின் இருக்கையில வச்சிருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேனை எடுக்காம நான் வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்க டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நானு. அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்க வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம். இப்ப வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்ச தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல வந்து நாங்க ஹெச்ஆர்என்சி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்க இருந்து இங்க திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்க வந்து கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல, இன்ஸ்பெக்டர் வருவாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை
அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க. கூட்டிட்டு வந்து நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றதுக்கு. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை வந்து 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தோம்னா 500 ரூபாய் கொடுங்க, நாங்க 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு. இது வந்து சொன்னாரு. அந்த ஃபஸ்ட்டு அக்ரன்ஸ் எங்கன்னா ஒன்றும் இல்லை, வண்டி வந்து நிற்கிது, மருத்துவர் அவங்க அம்மாவை வயசானவங்க இறங்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, முதியவங்களை வந்து வீல் சேர் வச்சு கூட்டு போகிறாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. அந்த பையனை சாவியை கொடுக்குறான். சாவி ஓட்டுறதுக்கு இவனுக்கு வண்டி ஓட்டத்தில் இருக்கிறான். அவனுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளை வச்சு என்ன பண்ணுறான், வண்டி ஓட்டுறதுக்கு வழி பண்ணுறான். ஆனால் இந்த வீல் சேரை தள்ளிட்டு வந்த பிறகு மறுபடியும் 500 ரூபா பணம் கேட்குறான். கேஸுடைய விஷயமே 500 ரூபா பணம் தான். 500 ரூபா பணம் கேட்குறதுல அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஆகுது. விஷயமே இதான். நான் ஒரு டாக்டரு, நான் எப்பேற்பட்ட ஆள், எனக்கு எவ்வளோ பெரிய இடத்துலலாம் ஆளெல்லாம் தெரியுது இருக்குது. இந்த அதிகார மமதை தான் அங்கே நடந்திருக்கு. இந்த பையன் 500 ரூபா கேட்டானா, ஏன்னா 500 ரூபா நீ கேட்குற அப்படின்னு பிரச்சனை ஆகுது. உனக்கெல்லாம் 500 ரூபா கேட்டு நீ 500 ரூபா கொடுத்துட்டு வந்திருந்தா கூட ஓரளவு மனிதாபிமானம் நான் ஏற்றுக்கலாம். அங்கே நீ சண்டை போட்டு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கனா, 500 ரூபாலாம் உனக்கு தர முடியாதா, இந்தாடா 100 ரூபா அப்படின்னு 100 ரூபாயை கொடுத்துட்டு வந்திருக்கேன். கொடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ இவ்வளோ தைரியமாக கேட்டிருப்ப அப்படிங்கிற வாக்குவாதம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. இதை அவங்களே ஒரு பேட்டியில் ரொம்ப தெளிவாக ஆழ்ந்து சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்மளே யோசிப்போமே, அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவனோட ஒரு சாமானியவன் கேள்வி கேட்டுட்டா ஒரு ஈகோவை டச் பண்ண மாதிரி இருக்கும். உன்னை விடக்கூடாதா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா. இந்த ஈகோவை டச் பண்ணதில் இவங்களோட அதிகாரம், இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகாரி மூலம் தலைமைச் செயலகத்தில் இருந்து அங்கிருந்து உத்தரவு பறந்து அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இவனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாமையே பெட்டிஷன் ஸ்டேஜ்லேயே இவனை ஸ்பெஷல் டீம் அண்டர்டேக் பண்ணி ஒரு நாள் உள்ள வச்சு அடிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? ஒரு நாள் முழுக்க பிரதர். அப்பட்டமாக மனித மிருகங்கள், அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்கும், மக்களை பாதுகாக்கிற காவல்துறை, மக்களுக்கு சேவை செய்கிற காவல்துறை, மக்களை நல்வழிப்படுத்துகிற காவல்துறை எவ்வளவோ இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அப்பட்டமாக மனித மிருகமாக வேணா செயல்படும். சில்லி பவுடரையும் நகத்தை பிடுங்குறது. ஒருத்தன் அந்த கண்ணன்கிற ஒருத்தன் அந்த பின்னாடி அந்த இதில் அந்த பையன் சத்தீஸ்வரங்கிற பையன் வந்து ஐ விட்னஸ். அந்த பையன் சொல்கிறான், என் கண்ணு முன்னாடி தானே அடித்தானுங்க கொண்டானுங்க. அதாவது கையை திருப்பி காலில் மிதித்து கையை உடச்சிட்டான். அப்போ தான் அந்த பையன் யூரினு மோஷனு வெளியே போயிருக்கு அந்த பையனுக்கு. அந்த பயத்தில் தான் அந்த பையன் வந்து ஒரு 10 செகண்ட் வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் நேற்று நீதிமன்றத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒருவேளை இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த மக்களுக்கு இப்படி சம்பவமே நடக்கலாமல் ஆக்கியிருப்பானுங்க.